السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ وکفا وسلام علی عبادہ الذین اصطفى اما بعد. فقد قال اللہ تعالی فی القرآن الکریم بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم انا اعطیناک الکوثر فصل لربک وانحر ان شانئک هو الابتر. وقال نبی صلی اللہ علیہ وسلم ایام عید ایام اکل و شرب و ذکر اللہ عز وجل او کما قال علیہ الصلاۃ والسلام. கண்ணியமிக்க சகோதர பெரியார்களே, அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு சந்தோஷம் கொண்டாடக்கூடிய 2 தினங்கள் வருடத்தில் பெருநாளுடைய தினங்களாக ஆக்கியிருக்கின்றான். அது போன்றுதான் ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய தினங்களும் ஈதுல் ஃபுக்ரா வல் மசாக்கீன் ஏழைகளுடைய பெருநாளாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான். இதே மாதிரி ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களும் பெருநாளுடைய தினங்கள் போன்றதான். சந்தோஷமாக இருக்க வேண்டிய தினங்கள், சாப்பிட்டு கொண்டு ஹலாலான பானங்கள் அருந்திக் கொண்டு அல்லாஹை திக்ர் செய்து அல்லாஹை தூய்மைப்படுத்தி கொண்டு கழிக்கக்கூடிய நாட்கள் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள். ஹஜ் பெருநாளை அடுத்த 3 தினங்கள். அதனால தான் எவ்வாறு 2 பெருநாளுடைய தினங்களில் நோன்பு பிடிக்கிறது ஹராமோ, ஐயாமு தஷ்ரீக்குடைய தினங்களே நோன்பு பிடிக்கிறது ஹராம், கூடாது, தடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்றைய தினங்கள் ஐயாம் அக்லி மஷூருபின் சாப்பிடக்கூடிய குடிக்கக்கூடிய தினங்களாகும். அடுத்து வதிக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல் அல்லாஹை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய ஞாபகம் செய்யக்கூடிய தினங்களாகும். मोहतरम हज़रात, अल्लाह पाक ने मुसलमानों के लिए खुशियाँ मनाने के लिए 2 ईद के दिन साल में अल्लाह ने दिया है. एक ईद उल फितर, एक ईद उल अज़हा. और हर हफ्ता जुम्मा के दिन को अल्लाह पाक ने ईद उल मसाकिन, ईद उल फुकरा वल मसाकिन, फुकरा और मसाकिन के लिए, मिस्किनों के लिए ईद का, खुशियों का दिन अल्लाह ने बनाया है. और इसके साथ साथ अय्याम तशरीक के 3 दिन जो कल, परसों और तरसों, ये तीनों दिन भी ईद की तरह के अय्याम हैं, खुशियों का दिन है. इसलिए ही शरीयत के अंदर जैसे ईद के 2 दिनों के अंदर रोज़ा रखना जायज़ नहीं है, हराम है, ऐसा ही अय्याम तशरीक के 3 दिनों के अंदर रोज़ा रखना भी हराम है. इन दिनों के बारे में फरमाया अय्याम अक्लिन व शुरबिन व ज़िक्रिल्लाह अज़्ज़ व जल. इन दिनों के अंदर खाना और पीना और अल्लाह के ज़िक्र में गुजारना है. खाना पीना जो हलाल चीज़ों में जिसका अल्लाह पाक ने हलाल करार दिया, इन चीज़ों का खाना है और इन चीज़ों को पीना है. और अल्लाह के ज़िक्र, अल्लाह की याद में दिनों को गुजारना है. अब கண்ணியமிக்க சகோதரர்களே பெரியார்களே, ரமலானுடைய 30 நாட்கள் அல்ல 29 நாட்கள் நோன்பு பிடிச்சதுக்கு பின்னாடி, ஒரு இபாதத்தை செஞ்சதுக்கு பின்னாடி முக்கியமான ஒரு இஸ்லாத்துடைய கடமைகள் ஒன்று வருஷத்துக்கு ஒருக்க வரக்கூடியது ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்கிறது. அந்த 29 தினங்கள் அல்ல 30 தினங்கள், ஒரு மாதம் முழுவதும் நோன்பு பிடிச்சதுக்கு பின்னாடி சந்தோஷம் கொண்டாடுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா ஈதுல் ஃபித்ர் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதுக்கடுத்தது ஹஜ்ஜுடைய முக்கியமான ஒரு கடமை, அதை முஸ்லிம்களுடைய ஒரு பெரும் கூட்டத்தினர் நிறைவேற்றுகின்றார்கள். அரஃபாவுடைய தினம் நேற்று கழிந்தது. அந்த தினத்தில்
லட்சக்கணக்கான மக்களுடைய மாறாக கோடிக்கணக்கான மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய தினம், நரக விடுதலை பெறக்கூடிய தினம். இதே மாதிரி அரஃபாவுடைய தினத்தில் ஹஜ்ஜில் மக்கள் கலந்து கொண்டவர்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் தங்குவார்கள். நேற்றைய தினம் நிறைய மக்களுடைய ஹஜ் கபூலியத்துடைய தினமாக முடிவெடுக்கப்பட்டிருக்கும். உயர்ந்த ஒரு வணக்கத்தை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி பாவ மன்னிப்பு தேடி தன்னுடைய தேவைகளை, உம்மத்துடைய தேவைகளை, சமுதாயத்துடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு மன்றாடினத்துக்கு பின்னாடி அடுத்த தினம் பெருநாளுடைய தினம் கொண்டாடப்படுகின்றது. அப்போ சுருக்கமாக கவனித்து பார்த்தால் இந்த பெருநாளுடைய தினங்கள் இரண்டும் முக்கியமான இபாதத்துகளை செய்ததன் பின்னாடி சந்தோஷம் கொண்டாடுவதற்காண்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினத்தை கொண்டாடக்கூடிய விதமும் இபாதத்துகள் மூலமாக, தாத்துகள் அல்லாஹ்க்கு வழிபடுவது மூலமாகத்தான் கொண்டாட்டம் நடைபெற வேண்டும். ஐயா மக்களி மஷூரபின் சாப்பிடுங்க குடிங்க என்று சொன்னத்தினால நினைச்சதை சாப்பிட நினைச்சதை குடிக்க முடியாது. எதில் மார்க்கம் அனுமதித்திருக்கின்றதோ அப்படியான ஹலாலான சாப்பாடு, ஹலாலான உணவுகள், குலு அஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடுங்க குடிங்க, வீண் விரயம் செய்யக்கூடாது. அது பெருநாளுடைய தினத்திலும் அதுதான், சாப்பிட வேண்டும் குடிக்க வேண்டும். ஆனால் வீணான காரியங்கள், வீணான செலவுகள் ஈடுபடக்கூடாது. வதிக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுடைய திக்ரில் கழிக்க வேண்டும். அப்படின்னா ஒவ்வொரு காரியம், எங்களுடைய சாப்பிட்றது, எங்களுடைய குடிக்கிறது, எங்களுடைய அதாவது இன்பம் அனுபவிக்கிறது, கொண்டாடுறது அனைத்தும் ஷரியத்துடைய உள்ளால தான் இருக்க வேண்டும், ஷரியத்துடைய எல்லைக்குள்ளால் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திக்ரோடு, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு செய்யப்பட வேண்டும். அப்போதான் அது மார்க்கம் அதாவது அனுமதித்த விதத்தில் நடைபெறும். அப்போ எவ்வாறு இபாதத்துகளை முடிஞ்சதுக்கு பின்னாடி பெருநாள் கொண்டாடுகிறோமோ, இதே மாதிரி அந்த பெருநாளை கொண்டாடுறதும் இபாதத்துகள் மூலமாகத்தான். ஈது பெருநாள், ஈதுல் ஃபித்ரில் நாங்கள் என்ன செய்கிறோம்? பெருநாளுடைய தொழுகை தொழுகிறதுக்கு முன்னாடி ஏழைகளுக்கு சதக்கத்துல் ஃபித்ரா அல்லது ஜக்காத்துல் ஃபித்ரா கொடுத்துட்டு வருகிறோம். ஏழைகளும் அன்றைய தினத்தில் பெருநாள் கொண்டாட வேண்டும். அவங்களும் சிறந்த உணவுகளை சாப்பிட வேண்டும், சிறந்த ஆடைகளை உடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய பெருநாளுடைய தினத்தில் அதற்கு முன்னாடியே ஏழைகளுக்காக வேண்டிய ஒரு பங்கை நாங்கள் ஒதுக்கி கொடுக்கின்றோம். அன்றைய தினத்திலும் ஏழைகளுடைய கஷ்டத்தில் பங்கு பெற வேண்டும், அவர்களை மறந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி சதக்கத்துல் ஃபித்ரா என்ற அமலை அல்லாஹு தஆலா கடமையாக்கியிருக்கின்றான். ஈதுல் அல்ஹாவுடைய தினம், ஹஜ்ஜி பெருநாளுடைய தினம், தொழுது விட்டு போய் குர்பான் கொடுக்க வேண்டும். ஒட்டகம் அல்லது மாடு அல்லது ஆடு, இந்த 3 மிருகங்களை ஏதோ ஒன்றை அல்லாஹுக்காக வேண்டி அறுத்து குர்பான் செய்ய வேண்டும். அந்த இறைச்சியில் அதிகமான பகுதிகள் ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும். அந்த மக்கள் சந்தோஷமாக சாப்பிட்டு அன்றைய தினம் சந்தோஷமாக கழிக்க வேண்டுக்காக வேண்டி இந்த தினத்தில் ஏழைகள், 2 தினத்திலும் ஏழைகளை மறக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு தினத்தில் சதக்கத்துல் ஃபித்ராவை, இன்னொரு தினத்தில் உதுஹியாவை, சில இமாம்களிடத்தில் வாஜிப், சில இமாம்களிடத்தில் சுன்னத்தை முஅக்கதா, இது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது மார்க்கத்தில். அப்போ ஏழைகளுடைய கடமைகள், அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய விருப்பங்கள், இதை மறந்துடக்கூடாது. இவைகளும் கவனிக்கப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி अल्लाह ताला इन कार्य नियमित। इसलिए मोहतरम हज़रात, हम अगर देखा जाए ईद के दिनों दोनों जो ईद हैं, ईद उल फितर और ईद उल अज़हा, ये दोनों ईद दो अहम इबादतों के अदा करने के बाद हैं। एक ईद उल फितर जो 30 या 29 दिन रोज़ा रखने के बाद अल्लाह की इताअत को पूरा करने के बाद खुशियाँ मनाने के लिए अल्लाह पाक देता है। और अय्याम ईद उल अज़हा जो आज का दिन है, ये दिन बहुत से लोग, मुसलमानों की काफ़ी बड़ी तादाद के लोग हज पे जाते हैं। उधर जाके इबादत में अल्लाह की बारगाह के अंदर बाबरकत मुक़द्दस जगहों की ज़ियारत करते हुए, और कल के दिन अरफा के दिन अरफा के मैदान पर अल्लाह की खुशी के लिए
ٹہرتے ہیں اور دعاؤں میں مشغول رہتے ہیں، اپنے لیے، امت کے لیے، پوری قوم کے لیے دعائیں کرتے ہیں، دنیا اور آخرت کے خیرات مانگتے ہیں، اس دن جتنے لوگ جہنم سے آزاد ہوتے اتنے دن کوئی اور دن میں آزاد نہیں ہوتے۔ ہزاروں نہیں، لاکھوں نہیں، کروڑوں کے لحاظ سے لوگوں کو اللہ پاک جہنم سے آزادی دیتا ہے، اور بہت سے لوگوں کی حج کی قبولیت کا فیصلہ کل ہوا ہے۔ یہ سب ہوا ادھر ایک اہم عمل صادر ہوا ہے۔ اس کے بعد آج کا دن عید کا دن ہے۔ یہ عبادتوں کے بعد ہیں، اور ان دنوں کو مزین کرنا اور خوشیاں منانا بھی عبادت کے تھرو ہیں، عبادت کے ذریعے ہیں۔ عبادت کے لائن کو چھوڑ کے اگر کسی اور طریقے سے خوشیاں منانے کی کوشش کریں گے تو خوشیاں نہیں مل سکتی۔ اس لیے اللہ پاک نے عید الفطر کے دن کے اندر نماز ادا کرنے سے پہلے ہر روزہ دار اپنے لیے اور اپنے گھر والوں کے لیے زکوٰۃ الفطر یا صدقۃ الفطر ادا کرتا ہے، اور اس دن یہ چاہتا ہے میں صرف خوشیوں میں نہیں گزاروں بلکہ دوسرے فقراء اور مساکین کے بارے میں سوچتا ہے، ان کے حالات کے اندر، ان کی پریشانیوں میں حصہ لیتا ہے۔ اور آج کے دن عید الاضحیٰ کے اندر نماز پڑھ کے جا کے پھر قربانی دیتا ہے، اونٹ یا گائے یا بکرا، ان تینوں میں ایک کو قربان کر کے اس کے گوشت کو فقراء میں تقسیم کرتا ہے، اپنے لیے بھی لیتا ہے، اپنے رشتہ دار کو بھی دیتا ہے، اور فقراء میں بھی تقسیم کرتا ہے۔ اور اس میں یہ چاہا جاتا ہے کہ آج کے دن اپنی خوشیوں کو جیسے منانا، ایسا ہی فقراء اور مساکین کو بھی خوشیاں منانے کے موقع دینا ہے، ان کو بھی گوشت کھلانا ہے، وہ بھی کھائیں، وہ بھی خوشیاں منائیں۔ تو اللہ پاک نے دونوں دنوں کے اندر، ایک صدقۃ الفطر پہلے عید کے اندر، دوسرے آج کے دن کے اندر اضحیہ قربانی، کچھ علماء کے یہاں یہ واجب ہیں، کچھ علماء کے یہاں سنت مؤکدہ ہیں، یعنی ضرور ادا کرنا ہے۔ اور اس میں اس پہلو کا زیادہ دیکھا گیا ہے کہ فقراء اور مساکین کا حصہ، ان کے غمیوں کے اندر حصہ لینا ہر مسلمان کے ذمہ میں لگایا گیا ہے۔ ആകന്നിമിക്ക സഹോദര பெரியார்களே, அடுத்த பெருநாளுடைய தினம் சந்தோஷம் கொண்டாடுறது எப்படி என்பதை மார்க்கம் சொல்லி காட்டிருக்குது. அதிகாலையில் எழும்புகிறோம், குளிக்கிறோம், ஃபஜர் தொழுதத்துக்கு பின்னாடி அல்ல முன்னாடி குளிச்சுட்டு தன்னை அலங்கரித்து கொண்டு சுத்தமான விதத்தில் சுத்தமாக்கி கொண்டு பள்ளிவாசலுக்கு தான் வரும், அல்ல ஈதுகாக்கு போகிறோம், தொழுகை நடைபெறக்கூடிய மைதானத்துக்கு போகின்றோம், அங்கே போய் அல்லாஹ்வை தக்பீர் ஓதுகிறோம், தொழுகின்றோம், ஈமானுடைய இஸ்லாத்துடைய தீனுடைய பேச்சுக்களை பயான்களை உபதேசங்களை கேட்கின்றோம். அந்நியர்களுடைய பெருநாளுக்கு முஸ்லிம்களுடைய பெருநாளுக்கு வித்தியாசம் இதுதான். அவர்கள் தங்களுடைய பெருநாள்களை ஹராமான வழிகள் கொண்டு மனோ இச்சைகளை பூர்த்தியாக்குவது மூலமாக ஆடல் பாடல்களில், மியூசிக்கில், இதே மாதிரி குடியில், ஹராமான காரியங்களின் மூலமாக பெருநாளை கொண்டாடுவார்கள், தங்களுடைய சந்தோஷங்களை கொண்டாடுவார்கள். ஆனால் முஸ்லிம்கள் அவ்வாறு கிடையாது. முஸ்லிம்களுடைய தன்மை என்ன என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய பெருநாளுடைய தினத்தை இபாதத்தின் மூலமாக, வணக்கத்தின் மூலமாக அலங்கரிப்பார்கள். அப்போ ஈதுடைய தினம் சதக்கா கொடுக்கப்படுகிறது, ஈதுல் ஃபித்ரில் பெருநாள் தொழப்படுகிறது, பயான் கேட்கின்றோம், உபதேசங்களை கேட்கிறோம். இன்றைய தினம் இதே மாதிரி நடைபெறுது. பள்ளிக்கு வருகிறோம், தொழுகிறோம், பயானை கேட்கிறோம், அதுக்கு பிறகு உதுஹியா கொடுக்கின்றோம், குர்பான் கொடுக்கிறோம். இதே மாதிரி 2 பெருநாளுடைய தினத்திலையும் சதக்காக்கள் கொடுக்கிறோம், உறவினர்களை போய் சந்திக்கின்றோம், சொந்த பந்தங்களை அனுசரிக்கின்றோம். இது இஸ்லாத்துடைய மிகப்பெரிய ஒரு பகுதி. உறவுகளை பேணுறது, உறவினர்களை சந்திக்கிறது, நண்பர்களை போய் சந்திக்கிறது, இதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு அமைத்து கொடுத்த வழிமுறைகள், வணக்கங்கள், இபாதத்துகள். அவைகளின் மூலமாகத்தான் பெருநாள் அலங்கரிக்கப்படுகின்றது.
பாவமான காரியங்களை கொண்டல்ல. எனவே இஸ்லாம் ஒரு அழகான உன்னதமான வழியை கொண்டு எவ்வாறு பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று காட்டி கொடுத்திருக்கின்றது. பெருநாளுடைய தினத்தை பாவங்களால் அசிங்கப்படுத்தக்கூடாது. சிலவங்க சூது விளையாடுவது மூலமாக பெருநாளை கொண்டாட பார்க்கின்றார்கள். சிலவங்க ஆண்கள் பெண்கள் கலந்து மஹரமியத் பேணாமல் கொண்டாட பார்க்கின்றார்கள். இது சந்தோஷம் கொண்டாடக்கூடிய வழி அல்ல சகோதரர்களே. இது பெருநாளின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு அளிக்க இருந்த மிகப்பெரிய கொடையை நாங்கள் இழக்க காரணமாக அமைந்துவிடும். பெருநாளுடைய தினத்தை இஸ்லாம் சொன்ன பிரகாரம், மார்க்கம் சொன்ன பிரகாரம் ஹலாலான உணவுகளை சாப்பிட்றது, ஹலாலான பானங்களை அருந்துறது, இதே மாதிரி அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் அந்த தினத்தை கழிக்க வேண்டும். ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்தில் அதிகமாக அல்லாஹ் திக்ர் செய்ய வேண்டும். அல்லாமா ஹதாக்கும் லிதுகப்பிருல்லாஹ் அலாமா ஹதாக்கும். அல்லாஹ் தனக்கு நேரான இஸ்லாமிய பாதையை மார்க்கத்தை காட்டிருக்கிறான் என்பதற்காக அல்லாஹை தக்பீர் சொல்லி அல்லாஹை பெருமைப்படுத்துங்கள், அல்லாஹை மகத்துவப்படுத்துங்கள். அதிகமாக தக்பீர் ஓத வேண்டும். வெறும் தொழுகைக்கு பின்னாடி மட்டுமல்ல, தொழுகைக்கு பின்னாடி ஓதப்படும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த், இதோட சேர்த்து இன்னும் சில தக்பீர்கள் ஓதுவோம். இதே மாதிரி நாங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது, வாகனத்தில் ஏறும் பொழுது, யாரையா சந்திக்கும் பொழுது, பிரியும் பொழுது அடிக்கடி இந்த தக்பீர்களை நாங்கள் ஓத வேண்டும். ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அடுத்தைக்கு பின்னாடி இருக்கிற ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 தினங்கள்ல அதிகமாக அல்லாஹுடைய तकबीर ஓதப்பட வேண்டும். इसलिए हजरात, ईद के दिन खुशियाँ मनाने के दिन हैं, लेकिन खुशियाँ वो हैं जो अल्लाह के शरीयत के हदूद के अंदर होना चाहिए. जो शरीयत के हदूद से बाहर हो वो खुशियाँ मनाना नहीं है, बल्कि अल्लाह के अज़ाब का उतारने का तरीका है. तो अल्लाह पाक ने दोनों अहम इबादत के करने के बाद अल्लाह पाक हमें ईद खुशियाँ मनाने के दिन मुकर्रर किया है. और इन दिनों के हम देखा जाए तो हम क्या अमल करते हैं. सुबह सवेरे उठते हैं, फजर की नमाज अदा करते हैं, फिर फजर से पहले या फजर के बाद गुस्ल करते हैं, अपने आप को साफ़ सुथरा करके मस्त इत्र लगा के अच्छे कपड़े पहन के कहाँ जाते हैं. बाज़ार में या खेलने की जगहों में नहीं जाते, बल्कि मस्जिद में जाएंगे या ईदगाह में जाएंगे, जहाँ नमाज अदा की जाती हो, मैदान हो या किसी हॉल हो या मस्जिद हो, जहाँ पर ईद की नमाज अदा की जाती है उधर हम जाएंगे. उधर जाके ईद की नमाज अदा करेंगे और उसके बाद दीन का मुज़ाकरा बयान होता है, खुतबा होता है, उसका हम सुनेंगे, बयान सुनते हैं, दीन की बातें हम सुनते हैं. और उसके बाद आपस में मिलते हैं और फिर जिनसे मुलाकात नहीं हो सके रिश्तेदारों के घर पे जाते हैं और उनसे टेलीफोन के ज़रिए या किसी तरीके से बातचीत करते हैं. ये सारे इस्लाम के आदाब हैं. इस्लाम हमें खुशियाँ इबादत के ज़रिए मनाने के हुक्म फरमाया है. यही फ़र्क है हमारे और गैरों के दरमियान. वो अपने ईदों को मनाते हैं मासियत के ज़रिए, गुनाहों के ज़रिए. कुछ लोग जुआ खेलते हैं, कुछ लोग सिनेमा देखते हैं, कुछ लोग म्यूज़िक सुनते हैं, गाने गाते हैं, डांस, और कुछ लोग महरम नामहरम की कोई रियायत नहीं करते. इख्तिलात, मर्द और औरतों के अंदर इख्तिलात होता है, इसके ज़रिए खुशियाँ मनाते हैं. कुछ लोग शराब के ज़रिए और गलत कामों के ज़रिए. ये तरीका नहीं है इस्लाम हमें जो सिखाया. इस्लाम ने हमें इबादतों के ज़रिए ईद मनाने के हुक्म फरमाया और अल्हम्दुलिल्लाह हम उस पर अमल करते हैं और इसी के ज़रिए अल्लाह की तरफ से खुशियाँ मिलेगी. इसको छोड़ के हम गैरों के तरीके पर खुशियाँ मनाएंगे तो कभी खुशियाँ नहीं मिल सकती. और वलितुकब्बिरुल्लाह अला मा हदाकुम वलअल्लकुम तशकुरून. और अल्लाह की तकबीर, अल्लाह की बड़ाई ज़्यादा बड़ा बयान करने का दिन है ईद के दिनों में. और ख़ुसूस तौर पर ईद अल-अज़हा, अरफा के सुबह से तकबीर शुरू होता है और अय्याम तशरीक के तीसरे दिन असर के बाद ख़त्म होता है.
یہ تو نمازوں کے بعد مقید تکبیر ہیں، اور ایک مطلق تکبیر بھی ہوتا ہے۔ مطلق تکبیر کیا ہے؟ ان ایام کے اندر ہر جگہ پر جہاں جہاں امکان ہو اللہ کی تکبیر بلند کرنا، اللہ کی بڑائی، اللہ اکبر، لا الہ الا اللہ، اللہ اکبر وللہ الحمد، جتنا ہو سکے جہاں موقع ملے، گھروں میں بھی، گھر کے اندر داخل ہوتے ہوئے، گھر سے نکلتے ہوئے، کپڑا پہنتے ہوئے، اتارتے ہوئے، سونے سے پہلے، سو کے اٹھ کے، کھانے سے پہلے، بعد میں، لوگوں سے ملتے ہوئے اور الگ ہوتے ہوئے، جہاں جہاں موقع ہو ادھر ہم اللہ کی تکبیر زیادہ بڑے بیان کریں، تکبیر پڑھیں۔ اس کے ذریعے ایام مزین ہوتا ہے، اس کے ذریعے اس دنوں کے اندر عبادت ہوتی ہیں اور اللہ پاک زیادہ پسند کرتا ہے۔ ان ایام کے اندر زیادہ ذکر ہو، ان ذکر میں بہترین ذکر اللہ کی تکبیر، اس کے اندر اللہ اکبر، لا الہ الا اللہ، اللہ اکبر وللہ الحمد۔ عرفہ کے میدان کے اندر اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم کے بیانات، جو خطبہ انہوں نے فرمایا، اس کے اندر فرمایا کہ آج کے دن کی جو سب سے بہترین بات میں آپ کو بیان کروں وہ یہ ذکر کا تلقین ہے، جس کا تذکرہ میں نے اور میرے پہلے جتنے انبیاء نے کیا، وہ یعنی اللہ کی بڑائی بیان کرنا، لا الہ الا اللہ، اللہ اکبر، لا الہ الا اللہ وحدہ لا شریک لہ، یہ پڑھنا۔ اللہ اکیلا ہے، اس کے سوا کوئی معبود نہیں، اس کا کوئی شریک نہیں، توحید کا اعلان کرنا اللہ پاک اس کو پسند کرتا ہے۔ گنیمی کے சகோதர பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய தினம் கூட சொன்னாங்க தன்னுடைய விசேஷமான அந்த பயான்ல, இன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மிக முக்கியமானவை. எனக்கு முன்னாடி எல்லா நபிமார்களும் சொல்லிட்டு போனது அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பயான் செய்வது, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், அல்லாஹ்வுக்கு இணையாக யாருமே இல்லை என்ற விஷயத்தை அதிகமாக பேசுறது, சொல்றது, மொழிகிறது, இது அல்லாஹ் விரும்புகிறான். ஏன்னா இந்த தினங்கள் ஐயா மக்களும் ஷுரபின் எப்படி சாப்பிட்றது குடிக்கிற தினங்களா இருக்கிறதோ, திக்ருல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய தினங்களாகும். அதனால் அதிகமாக அல்லாஹ் திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ் ஞாபகம் செய்ய வேண்டும். அப்போ ஏற்கனவே ஞாபகப்படுத்தி அல்லாஹ் ஞாபகம் செய்யறதுல தான் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட காரியங்களை, சுன்னத்தான அமல்களை பின்பற்றுறது, இதுவும் இபாதத்தான். இது அல்லாஹ் விரும்புகிறான். இதுவும் திக்ர்ல சேரும். ஆக சிறந்த திக்ர் குர்ஆனுடைய திலாவத். இதே மாதிரி சலாம் சொல்றது, இதே மாதிரி மக்களை போய் அல்லாஹ்வுக்காண்டி சந்திக்கிறது, நோயாளிகளை நோய் விசாரிக்க சொல்றது, உறவினர்களை சந்திக்கிறது, ஏழைகளை கவனிக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ர்ல சேரும். இதெல்லாம் அல்லாஹ் ஞாபகம் செஞ்சு செய்யறதுனால இதுவும் திக்ர் தான். இதுவும் இன்றைக்கு செய்ய வேண்டிய உயர்ந்த அமல்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னத்துகள் இந்த நாளில் நிறைவேற்றப்பட்டது ஹஜ்ஜுடைய கடமை மூலமாக. ஹஜ்ஜுடைய கடமை அனைத்தையும் பார்த்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம் செஞ்ச தியாகங்கள், அந்த தியாகங்கள் இன்று ஞாபகம் செய்யப்படுகிறது. பெருநாளுடைய தினம் குர்பான் கொடுக்கப்படுகிறது. இந்த குர்பானும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுக்க போனதுக்கு ஏற்பட்ட அமல் தான் அது. அதுக்கு பிறகு ஆடை அல்லாஹ் சொர்க்கத்தின் பகரமாக அனுப்பினான். அந்த ஆட்டை அறுத்தார்கள். சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிமுறை அல்லாஹ் சொல்கிறான். யஹூதிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு உன்னதமான மனிதர், உன்னதமான நபி என்றால் அவங்கள தன்னில் சேர்த்துக்கொள்ள ஒவ்வொரு மார்க்கம் விரும்பினாங்க. யஹூதியர் சொன்னாங்க இப்ராஹிம் யஹூதியும், இப்ராஹிம் ஒரு யஹூதின்னு சொன்னாங்க. நஸ்ரானி சொன்னாங்க இப்ராஹிம் நஸ்ரானி, இப்ராஹிம் எங்களை சேர்ந்தவர் நஸ்ரானின்னு சொன்னாங்க, கிறிஸ்தவர். அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான், மா கான இப்ராஹீம் யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா வமா கான மினல் முஷ்ரிகீன். இப்ராஹிம் யஹூதியும் அல்ல, நஸ்ரானியும் அல்ல, மாறாக அவர் உயர்ந்த சீரான நேர்மையான வழிகாட்டல் பெற்ற சீரான ஒரு முஸ்லிம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் முஷ்ரிக்காக ஒரு செகண்ட் கூட வமா கான மினல் முஷ்ரிகீன், ஒரு செகண்ட் கூட அவர் முஷ்ரிக்காக இருக்கல்ல. அவங்களுடைய உன்னதமான அமல்கள் இந்த ஹஜ் மூலமாக ஞாபகம் செய்யப்படுகிறது. வெறும் அவங்களுக்கு ஃபாலோ, அதாவது காப்பி பண்றதல்ல, அவங்க செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு போறதல்ல, மாறாக அவங்க செஞ்ச தியாகத்தை உணர்ந்து எங்களோட வாழ்க்கையில பின்பற்றதான் ஹஜ் பெருநாள், ஹஜ் பெருநாள் தியாக திருநாள் என்று சொல்லுவாங்க.
தியாகங்கள் செய்யப்பட்ட தினம் அது. அதை எங்களோட வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். சென்ற வாரம் ஞாபகப்படுத்தின உதுஹியா என்று சொல்றது வெறும் மாடு இருக்கிறதல்ல சகோதரர்களே, வெறும் மாடு இருக்கிறதல்ல, ஒரு ஒட்டகத்தை இருக்கிறதல்ல, அதோட இபாதத். இதுல நாங்கள் ஒரு தியாகம் செய்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுக்க அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பொழுது அதுக்கு அறுக்க தயாரானார்கள். அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்தை பார்த்தான். எப்ப அவர் தயாரானாரோ அல்லாஹ் அறுக்க விடல. அதுக்கு பயிலா சொர்க்கத்தின் ஆட்டை இறக்கி அதை அறுக்க செய்தான். இன்றைக்கு அந்த சுன்னத்தை பின்பற்றி நாங்கள் செய்கிறோம். இதன் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வுக்கு என்ன காட்டுகிறோம்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லையனால் அல்லாஹ் திமாவுஹா லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்க நினைக்க வேணாம், நீங்க அறுக்கக்கூடிய ஒட்டகமோ ஆடோ மாடோ அதனுடைய ரத்தம் எல்லா இடத்துல போகுதுண்டு. இல்லை, ரத்தமும் போறதில்லை, இறைச்சியும் போறதில்லை. மாறாக வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களோட தக்வா, உங்களோட உள்ளத்துடைய எண்ணம், உள்ளத்துடைய சிந்தனை, உள்ளத்துடைய கவலை, நியத், இதுதான் எல்லா இடத்துல போகுது. அல்லாஹ் பார்க்கிறான் என்னோட அடியானுடைய உள்ளத்தில் என்ன இருக்கு. வெறும் மாடு இருக்கிறதா, ஆடு இருக்கிறதா, இதெல்லாம் எந்த தேவையும் இல்லை. அந்த ஆடு மாடு அறுத்து என்ன எல்லா இடத்துல காட்டுகிறோம்? யா அல்லாஹ், நீ என்னுடைய மகனை அறுக்க சொன்னா நான் அறுக்க தயார், என்னையே நீ அறுக்க சொன்னாலும் நான் தயார், என்னுடைய மனைவி அறுக்க சொன்னான் அதுக்கு தயார், என்னுடைய பெற்றோரை அறுக்க சொன்னால் அதுக்கு நான் தயார் என்று அல்லாஹ்வுக்கு காட்டுகிறோம். இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்பான் கொடுக்கப்படுகிறது. பேருக்கும் புகழுக்குமா நான் பெரிய மாட்டை அறுத்தேன், இந்த ஊரில் என்னுடைய ஆடு தான் பெருசு, நான் தான் விலை கூட கொடுத்த ஆடு வாங்கி அறுத்திருக்கிறேன், நான் தான் பெரிய ஒரு மாட்டை அறுத்திருக்கிறேன் என்ற புகழுக்காண்டி கொடுப்போம் என்று சொன்னால் இதெல்லாம் இடத்துல எந்த பிரயோஜனம் கிடையாது சகோதரர்களே. அப்போ அல்லாஹ்வுல இந்த தினத்தில் பார்க்கறது எங்களுடைய தியாக உணர்வைத்தான். வெறும் புத்தாடை உடுக்கிறதில்ல பெருநாள். லைஸலி இத்லிமன் லபிஸல் ஜதீத் வலாக்கின் அலி இத்லிமன் ஹாஃபல் வஈத். அரபி கவிஞரத்தை சொல்கிறார், ஈத் என்று சொல்வதற்கு இதை பெருநாளுடைய கொண்டாட்டம். இது புத்தாடை உடுக்கிறதால் அல்ல, புதிய உடை உடுத்துட்டோம் என்று பெருநாள் அல்ல. உண்மையான பெருநாள் யார் அல்லாஹுடைய அச்சத்தை பயந்து, அல்லாஹை பயந்து தக்வாவை பின்பற்றி வாழ்கிறார் அவருக்குத்தான் பெருநாள். அன்றைக்கு அவர் எடுத்திருக்கக்கூடிய ஆடை கிழிஞ்ச ஆடையாக கூட இருக்கலாம், ஒட்டு போட்ட ஆடையாக கூட இருக்கலாம், ஆனால் அவருக்கு தான் உண்மையான பெருநாள். ஏன்? படைத்தவன் அவரை கொண்டு பொருந்தி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நாங்கள் புத்தாடை எடுத்திருக்கிறோம், எல்லாம் இருக்குது, ஆனால் அல்லாஹ் எங்களை கொண்டு பொருந்தி கொள்ளல் என்று சொன்னால் இது எங்களுடைய பெருநாள் அல்ல சகோதரர்களே. இது ஒரு கஷ்டமான நாள், ஒரு நஷ்டமான நாள், இது ஒரு தோல்வியுடைய நாளாக மாறிவிடும். அதனால் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை மூலமாக இந்த பெருநாளுடைய தினத்துடைய அமல்களை நாங்கள் ஒவ்வொன்றையும் கவனித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் எங்களுக்கு என்ன உணர்த்துகிறது என்றால், எங்களை நாங்கள் அல்லாஹுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி, நபியுடைய வழிமுறைக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டி எங்களை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். எனவே அல்லாஹ்வுக்கு எனக்கும் உங்களுக்கும் அந்த தினத்துடைய மகத்துவத்தை விளங்கி இந்த தினத்தையும் அல்லாஹ் சந்தோஷமாக ஆக்கி வைக்கணும். இந்த தினத்தை நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை நபியுடைய வழிமுறை பிரகாரம் சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும். இதே மாதிரி அல்லாஹ்வுல ஒவ்வொரு தினமையும் பெருநாளுடைய தினம் மாதிரி அல்லாஹ் சந்தோஷமாக ஆக்கி அருள்வானாக. மறுமையில் அல்லாஹை சந்திக்கும் பொழுது பெருநாளுடைய தினம் எப்படி சந்தோஷமாக இருந்துச்சோ அதை விட சந்தோஷமான விதத்தில் அல்லாஹை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை नसीबाकवानाह। इसलिए मोहतरम हज़रात, ईद के दिनों के अंदर जो अमाल हैं सब की तरफ हम देखा जाए सारे अल्लाह के अहकामात हैं और नबी पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम के तरीक़ा हैं। और ख़ुसूसी तौर पर ईद उल अज़हा के दिन हज के जितने भी अमाल हैं अगर इसको देखेंगे सारे इब्राहीम अलैहिस्सलाम और उनके ख़ानदान के अमाल हैं, उनकी कुर्बानियाँ हैं। उन्होंने अल्लाह के खातिर, दीन के खातिर जो अपने आप को कुर्बान किया है वो अमाल का मुज़ाहरा है। हम सिर्फ नकल उतारना नहीं है, उस जैसे हम करके फारिग होना मतलब नहीं है, बल्कि उन अमाल के ज़रिए दिखाना है। जैसा कि इब्राहीम अलैहिस्सलाम ने अपने आप को, अपने घर वालों को, अपने औलाद को भी तेरे लिए कुर्बान किया है, ऐसा ही मैं भी या अल्लाह तैयार हूँ। इसलिए अल्लाह पाक कहता है उज़हिया के बारे में, लन यनाल अल्लाह लुहूमुहा वला दिमाउहा वलाकिन यनालहु तक़वा मिनकुम। आपके जानवरों के गोश्त और खून ये अल्लाह तक नहीं पहुँचता, इसके अल्लाह के लिए कोई ज़रूरत नहीं है, बल्कि अल्लाह पाक ये देखता है वलाकिन यनालहु तक़वा मिनकुम। और तुम्हारे दिलों के अंदर क्या ख्यालात हैं,
کیا نیت ہیں، کیا فکر ہے، کیا سوچ ہے، کیا جذبہ ہیں، اللہ پاک اس کو دیکھتا ہے۔ جذبہ اگر یہ ہے کہ اللہ کے لیے میں اپنے آپ کو قربان کرنے کے لیے تیار ہوں، اگر اللہ کہیں کہ اپنی بیوی کو بھی مار دو میں تیار ہوں، بچوں کو ذبح کرنے کا حکم کرے جیسے ابراہیم علیہ السلام کے لیے ہوا وہ تیار ہوئے، ایسا میں بھی تیار ہوں۔ آج افسوس کی بات ہے ہمارے اندر یہ جذبہ نہیں ہے، صرف گائے یا اونٹ یا بکرے کی قربان کر کے ہم فارغ ہو جاتے ہیں، اور اس کے اندر نیت کی بھی خرابی ہوتی ہے۔ ہر بندہ سب نہیں ہے، اکثر لوگوں کے خیال ہیں، لوگ یہ کہیں میری بستی کے اندر میں ہی سب سے بڑی گائے کی ذبح کیا ہوں، یا قیمتی بکرا خرید کے میں نے ذبح کیا ہوں، لوگ کہیں تو پھر کہ اللہ کے ہاں تقویٰ کہاں پہنچے گی؟ اللہ پاک اس کو کوئی ثواب عطا نہیں کرے گا، اس کو کوئی ثواب نہیں ملے گا، بلکہ الٹا باعث اس کے پکڑ کا باعث بنے گا۔ اور اس لیے عید کے دن کی خوشیاں ابراہیم علیہ السلام کے نقش قدم پر ہیں۔ ابراہیم علیہ السلام کے بارے میں وہ اتنے شاندار و عالیشان انسان تھے کہ ہر بندہ، ہر ملت والے یہ چاہتے تھے ابراہیم کو اپنے ملت میں شامل کرے۔ یہودی کہتے تھے ابراہیم یہودی، نصرانی کہتے تھے نصرانی ہے ابراہیم علیہ السلام۔ اللہ پاک کہتا ہے ما کان ابراہیم یہودیا ولا نصرانیا، ابراہیم یہودی بھی نہیں تھے اور نصرانی بھی نہیں تھے، ولکن کان حنیفا مسلما، بلکہ سیدھے سادے اور سیدھے راستے پر جانے والے عظیم شخص مسلمان تھے۔ وما کان من المشرکین، ذرہ برابر بھی ایک سیکنڈ کے لیے بھی مشرکینوں میں نہیں تھے، بلکہ خالص ایماندار تھے۔ اس لیے ان کے سنتوں کا اللہ پاک نے اس امت کے لیے بھی اللہ نے مقرر کیا، اعمال واجب اور فرض بھی قرار دیا ہے۔ اس لیے ابراہیم علیہ السلام کی قربانیوں کا جذبہ ہمارے اندر بھی ہونا چاہیے، اور اس دنوں کو اعمال کے ذریعے، نیکیوں کے ذریعے، ثواب کی چیزوں کے ذریعے، اللہ کے خوشنودی کے ذریعے ہم اس کو مزین کریں۔ عید نہیں ہے کہ اچھے کپڑا پہننا، بہترین اور نیا کپڑا پہننا عید نہیں ہے، بلکہ عید وہ ہے کہ وَلَٰكِنَّ الْعِيدَ لِمَنْ خَافَ الْوَعِيدَ، جس نے اللہ کے حکموں پر عمل کرتے ہوئے اللہ کے وعیدوں پر ڈرتا ہے، اللہ کے عذاب سے ڈرتا ہے، اللہ کے حکم پر نبی کی زندگی گزارتا ہے، اسی کے لیے عید کا دن ہے۔ چاہے اس کے پاس پہننے کے لیے اچھا لباس کیوں نہ ہو، اس کے پاس کھانے کے لیے کچھ نہ ہو، پھر بھی اللہ اگر اس سے راضی ہیں وہ دن اس کے لیے عید کا دن ہے۔ اگر ہم بہترین کپڑا پہنے، اچھے کھانا کھائے، لیکن اللہ اگر ہم سے ناراض ہیں تو وہ ہمارے لیے عید کا دن نہیں ہے۔ اللہ پاک مجھے بھی آپ کو بھی سمجھ کے عمل کرنے کی توفیق عطا فرمائے، اور نیک عمل کے ذریعے ہمارے اس دین کو بھی اور اس کے بعد آنے والے دنوں کے بھی نیک عمل کے ذریعے پورا کر کے مزین کر کے اللہ کے خوشنودی کو حاصل کرنے کی توفیق عطا فرمائے، اور آج کے دن سے زیادہ جس دن اللہ سے ہم ملیں گے اس دن کو ہمارے خوشیوں کا دن بنائے۔ وآخر دعوانا الحمدللہ رب العالمین۔